Hi guys, நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு கேட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சீரீஸில் செகண்ட் வீடியோ போடலாம் வாங்க. இன்னைக்கு கொஷினில் யூ ஹாவ் அ வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ரெண்டு டயோட்ஸ் இருக்குது கனெக்டட் இன் parallel அண்ட் தேவர் ஆஸ்கிங் யூ அபவுட் what is the current flowing through this resistor அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த V0 என்ன அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ வித் த கொஷின். நமக்கு தெரியும் வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் சிலிக்கான் டயோட் அப்படின்னு பார்த்தோன்னா voltage in silicon diode என்ன அப்படின்னு பார்த்தோன்னா which is equal to 0.7 volt and voltage in germanium என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.3 volt. ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.7 volt 0.3 volt you have a voltage source of 6 volt and a resistor across it of 5 kilo ohm and they were asking you about what is the current and voltage V0. Okay, so we know that current இப்படி வரும். இந்த current இப்போ ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா கிடையாது. why? Because நமக்கு தெரியும் according to Ohm's law I is directly proportional to V. ஸோ எந்த இடத்துல V அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஐயும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதோட வோல்டேஜ் 0.7. ஸோ நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 minus 0.7 6 minus 0.7 இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5.3 வோல்ட் இருக்கும். இதுவே இந்த லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 6 minus 0.3 you'll get 5.7 வோல்ட். ஸோ எதில் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது? ஆப்வியஸாக ஜெர்மானியமில் தான் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அதாவது செகண்ட் லூப்பில் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ திஸ் லூப் and not in this loop. Once current வந்து ஜெர்மானியம் லூப்பில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் there is no current in silicon loop, right? ஸோ கரண்ட் வந்து இப்படி வரும். ஸோ இங்கே 5.7 வோல்ட்னா இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும்? which is equal to 5.7 வோல்ட். ஸோ V0 is equal to 5.7 வோல்ட். நமக்கு தெரியும் I is equal to V by R. V is nothing but 5.7 வோல்ட் by R என்ன, which is 5 kilo ohm, which is 5 into 10 to the power 3, which is equal to 104 1.4 into 10 to the power minus 3, which is equal to 1.4 milliamps. This is today's video. Thank you. Next series la paakalam.